ஒன்றுபட்ட தமிழ்நாடு என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற காவல் தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஐயனார்னு பேர். சுடலை மாடன் அது இதெல்லாம் இருப்பாங்க. இவங்க எப்படி துவாரபாலகர்கள் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கின்ற கிராம தேவதைகள் இருக்கின்ற கோயிலில் குறிப்பாக ஐயனார் இருக்கிற கோயில் எல்லாமே காட்டுக்குள்ளார் தான் இருக்கும். காட்டுக்குள்ளார் இருக்க ஐயனாருக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் தான் ரெண்டு பக்கமும் இருக்கும், வலதும் இடதுமாக. இந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பனை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போய் வந்து அந்த ஐயனாரை வந்து நீங்கள் வழிபட முடியும். ஐயனார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா காவல் தெய்வங்களுக்கும் வெவ்வேறு பேரில் இருக்கும். சுடலை மாடன் அது என்ற பேர்லலாம் இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேர் மாறும். என்னுடைய குலதெய்வம் வந்து ஊராளி அப்பன் பேர். உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் ஆசனூரில் இருக்கு. அங்கே வந்து அந்த ஊராளி அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா பூரணி புஷ்கலா உடன் உரை ஊராளி அப்பன் வரும். பூரணி புஷ்கலா என்பது ஐயப்பனுடைய 2 மனைவிகள் என்பது கீழே சாஸ்தா வழிபாடு இருக்கிற இடங்களில் கீழே இருக்கிற ஐயப்பன் கோயிலெல்லாம் அந்த வழிபாடுகள் உண்டு. இப்போ நான் சொல்கிற எங்களுடைய ஐயனார் கோயிலில் வலதுபுறம் பெரிய கருப்பன், இடது கருப்பன், சிறிய கருப்பன். இந்த சிறிய கருப்பன் பெரிய கருப்பன் போக உள்ளே வந்து ஊராளியப்பன். பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் தள்ளி செல்லியம்மன் ஒரு கோயில் உண்டு. அந்த செல்லியம்மன் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்டா செல்லியம்மன் என்றைக்காக இருந்தாலும் ஊராளியப்பனை ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டு வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கிராம தேவதைகள் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய குலதெய்வம் வந்து சொல்லுது. நாங்கள் வந்து தை மாதம் வந்து முதல் பூஜை அங்கே தான் கொடுப்போம். இதனுடைய அடிப்படையில் கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் என்பவன் என்னுடைய ஊராளியப்பனின் நீட்சி, ஐயனாரின் நீட்சி, என்னுடைய குலதெய்வத்தின் நீட்சி. தமிழ் மரபுகளின் வழிபாட்டில் வந்த ஐயப்பன் தான் கேரளாவினுடைய ஐயப்பன். இதுக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18ஆம் படி ஏறுற இடத்துல வலதுபுறம் பெரிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம் மலையாளத்தில், இடதுபுறம் வந்து செரிய கடுத்த சாமின்னு சொல்லுவோம். அந்த பெரிய கடுத்த சாமி செரிய கடுத்த சாமின்னு சொல்றதே பெரிய கருப்பன் சின்ன கருப்பன். அது மலையாள மொழியில் பெரிய கடுத்த சாமி செரிய கடுத்த சாமி என்று அழைக்கப்படுகிறது. மலை நடுவில் இருக்கிற அந்த கோவில் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற காரணத்தால் காட்டு விலங்குகள்லாம் எளிதாக போகக்கூடாது என்பதற்காக அதனுடைய கட்டிடக்கலையினுடைய அமைப்பே சுற்றிலும் இருக்க அந்த மதில் சுவர்கள் மிக உயரமாக இருக்கும், யானையெல்லாம் போயிடக்கூடாது. அதற்காக அங்கே உள்ளே ஏறுறதுக்கு வந்து 18ஆம் படியினுடைய குறுகலாக இருக்கும். அந்த 18ஆம் படி வழியாக நீங்கள் ஏறி போய் தான் ஐயப்பனை வந்து கும்பிட்டுட்டு வரணும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 30-34 வருடங்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு தொடர்ந்து இந்த வருஷம் கூட போயிட்டு வந்தேன். என்னுடைய நம்பிக்கை எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய குலதெய்வத்தினுடைய நீட்சி தமிழ்நாடு முழுவதும் எப்படி காவல் தெய்வங்கள் இருக்கிறதோ, ஒன்றுபட்ட தமிழ்நாட்டில் இருந்த காவல் தெய்வத்திற்கு பெயர் ஐயப்பன்.